ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வந்து நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமாம், தேவ நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. பைபிளில் கிட்டத்தட்ட ஒரு வேத பண்டிதர் எழுதி வைத்திருக்கிறார், 15 இடத்தில் அவர் நீதி உள்ள தேவன்கிற வார்த்தை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உங்களுக்காக அவர் வழக்காடுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் லிங்கன் வழக்கறிஞராக இருந்தபோது ஒரு பெரிய பணக்காரர் தனக்கு உதவி செய்யும்படி வாதாடும்படி வந்தார். இவர் உட்கார்ந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் முதல்ல சொல்லுங்கள் என்றார். சொல்லி முடித்த போது அவர் சொன்னார், உங்களிடத்தில் நியாயம் இல்லை, உங்களிடத்தில் அநீதி இருக்கிறது, உங்களிடத்தில் குற்றம் இருக்கிறது, நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர் வாதம் பண்ணுகிறாங்களே அவங்ககிட்ட தான் நியாயம் இருக்குது, இந்த வழக்கை என்னால் எடுக்க முடியாது, நீங்கள் வேற அட்வொகேட்டை பார்த்துருங்கன்னு சொல்லிட்டார். பணக்காரர் கோவம் வந்துருச்சு. எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க. இல்லை, அதுக்காக நான் வக்கீலாக வரல, அதுக்காக நான் அட்வொகேட்டாக வரல, நீதிக்காக மொத்தம் நான் போராடுவேன் என்று தெளிவாய் அவர் சொல்லிவிட்டார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வழக்காடுற வழக்கறிஞர் தான், நீங்கள் நியாயத்திற்கு கொடுக்குற ஜட்ஜு இல்லை, அதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். எனக்கு தெரியும், அநீதிக்கு நான் வழக்காட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கவனிங்க, எவ்வளோ ஒரு வக்கீல் அட்வொகேட் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. ஆண்டவர் யாருக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார், அதே நேரத்தில் நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமோஸில் வாசிக்கிறோம்ல, பரிதானம் வாங்கி ஏழைகளின் நீதியை கெடுத்து போட்டாருன்னு வாசிக்கிறோம். யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம்ல, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. நல்ல அரசு வேலை ஆண்டவர் தந்திருக்கிறாரா, லஞ்சம் வாங்காதுங்க. ஆமென். எந்த துறையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பரிதானம் வாங்குறவருடைய கண்களை நதியின் காகங்கள் பிடிங்கி தின்னுமா அப்படின்னு நம்ம முடிவு பரிதாபமாக இருக்குமா? ஒரு துறையில் லஞ்சம் வாங்காதுங்க, நல்ல வாழ்க்கை வாழுங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை இல்லையே, கடவுள் உங்களுக்கு நல்ல வேலை தந்தாரு, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. அரசாங்கம் உங்களுக்கு என்ன நியமித்திருக்கிறதோ உங்கள் கடமைகளை மட்டும் செய்யுங்க. சங்கீதம் 23 கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமாம், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியில் நடங்க. மனுஷனுக்கு 2 வழி உண்டு. ஒன்று மரண வழிகள், நரக வழிகள். என்னோட ஜீவ வழி, அது என்ன தெரியுமா? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள தேவன். ஏசப்பாவை சார்ந்த அந்த வழியில் நடங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிக்கு விலைக்கரையம் உண்டு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஹல்லேலூயா. உண்மை உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, அதற்காக ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.